வணக்க மக்களே, உளுந்தங்களி செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கணுங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அதை ஆற விட்ருங்க. நல்லா 1/2 கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா பொரி அரிசி மாதிரி பொரிஞ்சு வரட்டும், நல்லா ஆறட்டும். அடுப்பில் செய்யலாங்க. இன்றைக்கி இல்லை, ஒரு வாரமாக அடுப்பில் தாங்க எல்லாமே செஞ்சுன்னு இருக்கிறேன். இந்த கேஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் போகிற வரைக்கும் அடுப்பில் அப்படியே செஞ்சுக்கலாம். நல்லா மாவு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கின்னு ஜலிச்சிக்கோங்க. இந்த நொய் வரும், நொய் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏதோ தொகையில் போட்டு அரைச்சிடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுங்க. அந்த 3/4 கப் மாவு போட்டு சின்ன கப்பில் 1 கப்பு வெல்லம் 150 கிராம் இருக்கும். உங்கள் கையில் கருப்பட்டி இருந்தால் கூட போட்டு செஞ்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் வடிகட்டிக்கோங்க, தூசி இருக்கும், கல் இருக்கும். அடுப்பு தீ கம்மி பண்ணிக்கோங்க. அடுப்பில் தீ கம்மி பண்ணிட்டு மாவு போட்டு கை விடாமல் கலக்கினே இருங்க. உண்டை கட்டக்கூடாது. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. நெய்யெல்லாம் ஊற்ற வேணாங்க. இது மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கினே இருங்க. நல்லா சூப்பராக வரும். வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ எது சாப்பிட்டாலும் கை வலி, கால் வலி, முதுகு வலி இது தான் சொல்கிறாங்க. இது மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும். பீரியடுக்கு முன்னாடி என்ன செஞ்சு கொடுங்க. எங்கள் பாப்பாவுக்கு தாங்க மெயினாக இது செஞ்சு கொடுக்குறேன். நல்லா இந்த பதத்துக்கு வந்ததை இறக்கி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க. இந்த எண்ணெய் எங்கள் வீட்டில் செக்கில் ஆடினது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.